வணக்கம், வெல்கம் டு விஜன் பதிவுகள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஹீரியா டிஃபன் கிட்ட இருக்கோம். என்கிட்ட வந்து டிக்டாக்ல மெசேஜ் பண்ணி இந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுத்தா ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். இருந்தாலும் ஆனஸ்ட் ரிவ்யூவாக இருந்தாலும் கொடுங்க ப்ரோன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை வந்து தொப்பவங்கள இருக்குது. ஸோ இந்த கடையை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஹீரியா டிஃபன், நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இவங்க சமைக்கிறதுல எம்எஸ்ஜிலாம் போடலை. ஸோ இவங்க தான் இந்த கடையோட ஓனர். ஸோ நம்ம கேட்போம் கேள்வி. சிஸ்டர், இங்கே என்னெல்லாம் விற்கிறீங்க? என்ன உங்களோட ஸ்பெஷல்? என்ன இங்கே ஸ்பெஷல் வந்து சிக்கன் தோசை, மட்டன் தோசை. தென் தோசை வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். தென் அசல்மா பாஸ்மதி இருக்குது, ஐயம் பரம்பா இருக்குது, ஐயம் பெஞ்சேட் இருக்குது. பிகாஸ் இப்போதைக்கு இந்தியன் வந்து ஐயம் பெஞ்சேட் ஒன்றும் விற்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வேமாங்க நாங்கள் விற்கிறோம் ஐயம் பெஞ்சேட், தென் மட்டன் சுக்கா. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் ஐட்டம் வந்து சிக்னேச்சர் தானே. நீங்கள் எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு ஸ்பெஷல்னா என்ன? மட்டன் சுக்கா. ஆமாம், மட்டன் சுக்கா. ஏன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் ஏன்னா ஹோம்மேட் சொன்னால் சொல்லுவாங்க எல்லாம் ஹோம்மேட் தான் சொல்கிறீங்கன்ட்டு. பட் மேமாங் ஸ்பைசஸ்லாம் நாங்கள் சொந்தமாக அரிச்சு செய்வோம். சொந்தமாக அரிச்சு தான் செய்வோம். ஸோ இங்கே வந்து எப்படி இந்த கடை? ஆல்மோஸ்ட் 1 tahun setengah போகுதுண்ணே. எத்தனை மணி இருக்கும்? Pukul 6 sampai 12, 6 to 12 எவ்ரிடே. ஆனால் ஹெவி ரெயின்னா க்ளோஸ். அது டிக்டாக்ல நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த தோசைக்குள்ளே போட்டிருக்கிற அந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி உண்மையாலே. என்ன சீனி தோசையா? நெய் தோசை. ஓகே, நெய் தோசை. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் தோசை வந்துருச்சு. நான் வந்து சிக்கன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து குடிக்க வந்து ஜிஞ்சர் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த சிக்கன் தோசை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிரேவியும் நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், தோசை கொஞ்சம் காரிங்காக பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ நல்லா இருக்கு. இந்த ஜிஞ்சர் டீயில் ஓவராக எனக்கு இல்லாமல் டீ டேஸ்ட்டும் மைல்டான லெவலில் ஜிஞ்சர் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சில கடையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர் டீ கலக்கிறதுக்கு வந்து பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் ரியல் ஜிஞ்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. இங்கே சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ அப்படி நான் வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா.